ஏமசுடன் இவ்விதமாக விசாரசீலனாக இருக்கும் பொழுது ஒரு தினம் தன் பிரியனிடம் மிகவும் விசாரம் பொருந்திய மனதுடையவனாய் சென்றான். இவன் தனியா போய் உபாசனை பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் அவன் உபாசனை பண்ணதுல அவனுக்குள்ள ஒரு விசாரம் ஏற்பட்டு அவனுக்குள்ள ஒரு கேள்வி ஏற்பட்டதுனாலதான் இப்ப வந்து ஏமலேக்கிய பார்க்க வந்திருக்கான். இதுக்குள்ள நிறைய மாதங்கள் கடந்துருச்சு. இதுல ஏமலேக்கிய அவன் வந்ததை பார்த்துட்டு, இவ்வளவு நாள் என்ன எப்படி ஞாபகம் இல்லாம இருந்தீங்க, இப்ப திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கீங்களா, உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் சரியில்லையா, இல்ல எதுவும் பிரச்சனையா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவ விசாரிக்கிறா. உன்னிடம் சில கேள்விகள் கேட்பதற்காக இவ்விடத்திற்கு வந்தேன். இப்பதான் தலைவர் வரார், கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். ஒரு பெரிய ஸ்டோரி பார்த்தோம்ல, அந்த ஸ்டோரி இப்பதான் இவனுக்கு ஞாபகம் வந்திருக்கு. மீண்டும் இவனுக்குள்ள விசாரம், அதாவது பரசுராமருக்கு உபாசனை பண்ணி அவருக்குள்ள தேவி வந்து விசாரத்தை ஏற்படுத்தினால குரு தத்தாத்திரர் வந்து கேள்வி கேட்கிறாங்க. இங்க ஏமசூடனுக்கு ஏமலேகையினால சொன்ன உபதேசத்துல அதுக்கப்புறம் அவன் உபாசனை பண்ணதுனால ஏமசூடனுக்கு ஒரு கேள்வி எழுப்பி ஏற்கனவே கேட்கப்பட்ட அந்த கதையினுடைய தத்துவார்த்தம் என்னன்னு சொல்லி இப்ப கேட்க வந்திருக்கான். நல்லா புரிஞ்சுங்க கனெக்ஷன் எப்படி வருதுன்னு. இவளுக்கு புரியுது ஏமலேக்கு, ஓகே நம்ம கணவனுக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டு இருக்குது, இவனுக்கு ஞானம் ஏற்படும் பொருட்டு அவனுக்கு எது ஞானமோ அதை நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம். என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஏ நாதா, ஈசன் கருணையால் நீங்கள் மகாபாக்கியத்தை அடைந்திருக்கிறீர்கள். அவருடைய கருணையின்றி ஒரு காலமும் விஷயத்தில் விரக்தி உண்டாகாது. ஈஸ்வரனுடைய கருணையினால விஷயத்துல நமக்கு விரக்தி உண்டாகுது. நல்லா பார்த்துங்க. இந்த உலக விவகாரங்கள்ல இருந்து நமக்கு ஒரு விரக்தி ஏற்படுதுன்னா அது ஈஸ்வரனுடைய ஆசீர்வாதம், ஈஸ்வரனுடைய கருணையினால நடக்குதுங்கிறாங்க. அவருடைய கருணையின்றி ஒரு காலமும் விஷயத்தில் விரக்தி உண்டாகாது. நம்ம பாக்குறோம்ல எவ்வளவோ மனிதர்கள் இன்னும் அதை அடையணும், இதை அடையணும், இது அச்சீவ் பண்ணும், ஒரு வீடு ஆயிடுச்சுன்னா பல வீடு எடுக்கணும், காரு, பணம், கோடி 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 எது எதுக்கோ வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்காங்க இந்த உலக விஷயத்துல. எவ்வளவு ஓடி இதுல திருப்தி வரப்போறதில்லன்னு எங்கேயும் புரியறது இல்லை. ஆனா வெறிகொண்டு வெகுண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாம் என்னது, ஈஸ்வரனுடைய அருள் இன்னும் அவங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். அவங்களுக்கு வேற அருள் தான் கிடைக்குதே தவிர ஆத்ம ஞான அருள் கிடைக்கலன்னு அர்த்தம். விசாரத்துக்கு உண்டான அருள் கிடைக்கலன்னு அர்த்தம். அதனாலதான் அவங்களுக்கு இந்த உலக விவகாரங்கள்ல பல தடவை தோல்வி அடைந்தாலும், பல தடவை அதுல துக்கமா இருந்தாலும், அதுல மீண்டும் மீண்டும் மோகத்தினால் கட்டப்பட்டு அதன் பின்னே ஆசைகளின் பேராசைகளுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். தன்னைத்தான் திரும்புவதற்கு அவர்களுக்கு வழியே ஏற்படுவதில்லை. இப்ப நமக்கெல்லாம் ஓரளவுக்கு திரும்பி இருக்கிறோம்னா அவருடைய கருணையினால் தான் நமக்கு அந்த விரக்தி உண்டாயிருக்கு. விரக்தி உண்டாயிருக்கும் நம்பி நான் சொல்றேன். உங்களுக்குள்ள நீங்க தான் பாத்துக்கணும். எனக்கு ஏகப்பட்ட விரக்தி ஆகி விரக்தியனோட பீக்லாம் போய் அதுக்கப்புறம்லாம் முடிஞ்சு அமைதியா உட்கார்ந்தாச்சு. புரியுதுங்களா? இதெல்லாம் இப்ப படிக்கும் போதுதான் தெரியுது. விரக்தியினுடைய உச்சத்துக்கெல்லாம் போய் இறங்கியாச்சு, வாழ்க்கையினுடைய விரக்தியோட உச்சத்துக்கெல்லாம். அதனால அதெல்லாம் இப்பதான் தெரியுது அது ஈஸ்வரனோட கருணை என்று. ஈசனுடைய அனுகிரகம் உண்டாய் இருப்பதை அறிந்து கொள்ள முதன்மையான விஷயங்களில் விரக்தி உண்டாவது விசாரபரமான மனம் திரும்புவதே லட்சணமாகும். நல்லா பாத்துங்க. இறைவன் ஈசனுடைய அனுகிரகம் உண்டாய் இருப்பதை அறிந்து கொள்ள, உங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் இருக்குதா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதன்மையாக ஃபர்ஸ்ட் விஷயங்களில் விரக்தி உண்டாவதுடன் விசாரபரமாக மனம் திரும்புவதே. விஷயத்துல விரக்தி வரணும், அதோடு விசாரத்தை நோக்கி மனசு திரும்பணும். இப்படி திரும்பிருச்சுனாலே உங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்களே செல்ஃப் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் எனக்கு இருந்துச்சுன்னா ரைட், ஓகே, ஃபர்ஸ்ட் லெவல் ஐ எம் பாஸ், ஐ எம் இன் த ட்ராக் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டியதான். நல்லது, ரொம்ப சந்தோஷம்.